ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்ட்டியில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் கேக்கு. கிறிஸ்மஸ்னாலே கேட்கவே வேணாம், எல்லாருக்குமே வந்துட்டு டெம்ப்டேட் ஆகிறது ப்ளம் கேக்கு, வெரைட்டி ஆஃப் கேக்கு, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த கேக்கு தான் நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக பண்ண போகிறது. வெரைட்டி ஆஃப் கேக்ஸு, பேக்கரி கன்ஃபெக்ஷனரி தான் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே பிரிட்டனில் இருக்கிற மக்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கெட்ட ஆவிங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தீய சக்திகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால கொம்பு, பச்சை இலை இது எல்லாமே வந்துட்டு வாசல் படியில், இப்போ நாம் எப்படி எலுமிச்சப்பழம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, படிகாரக்கல் எல்லாம் கட்டுறோம், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடி வந்துட்டு அந்த ஓக்கு மரத்தோடைய இலைகளை தொங்க விடுறதாகட்டும், கொம்பு மாதிரி மான் கொம்பு இந்த மாதிரி கொம்புகளை தொங்க விடுறது பண்ணோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது, தீய சக்திகள் உள்ளே அணுகாது அப்படின்றது அவங்களுடைய ஒரு இறை நம்பிக்கை, மத நம்பிக்கை. அப்படி தான் வந்துட்டு அந்த எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டுக்குள்ளே வைக்க பழகினாங்க. ஒரு 1010th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். 10th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்டர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஓக்கு மரத்தை வெட்டப்படுறத பார்த்துட்டு ஏன் அதை வெட்டுறாங்க அப்படின்னும்போது அவங்க வந்து அந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கான ரீசன்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்லவும் அவர் வந்து அவங்களுக்கு போதனை பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் இயேசு மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா வெட்டின இடத்துல நீங்கள் மறுபடியும் நட்டால் இயேசுநாதர் உயிர் தெழுவார் அப்படின்ற மாதிரி அந்த வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி அதை போதிக்கவும் மக்கள் வந்துட்டு அந்த போதனையை உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மரம் வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா இயேசுநாதர் நம்மக்கிட்ட வருவாங்க, நம்மக்கிட்ட இருப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய மத நம்பிக்கையாகவே எல்லாருக்குமே மாறிடுச்சு. ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் செலிப்ரேஷனே இருக்காது எல்லா இடத்துலையுமே. நம்ம ஸ்டுடியோவிலே பார்த்திங்கன்னா இதை பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. ஏன்னா நமக்கும் இயேசுநாதர் வேணும் இல்லை, நமக்கும் ஒரு செலிப்ரேஷன் கொடுக்கணும், நமக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் வேணும் இல்லையா. ஸோ தட் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயோட வீட்டில் ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த ஆர்னமெண்ட் எல்லாத்தையுமே போட்டு செலிப்ரேஷன் அந்த மூடு வேணும். கிறிஸ்மஸ் மூடு வேணும்னா வாழை மரம் தோரணம் கட்டுறோம் எப்படியோ அதே மாதிரி இதெல்லாம் பண்ணால் தான் அந்த செலிப்ரேஷனே ஒரு கிராண்டியர் கிடைக்கும். ஸோ தட் நீங்களும் அதே மாதிரி அதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பட்டர் க்ரீம் வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்துட்டு ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 500 கிராம் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை பயன்படுத்தி தான் நம்ம ஐசிங் பண்ணுறது, ஃப்ராஸ்டிங் பண்ணுறது, உள்ள ஸ்டஃப் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் பட்டர் க்ரீம் ஃப்ளேவரில் நம்ம பண்ணுறது எல்லாமே இதை பயன்படுத்தி தான் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான். என்ன, இந்த பட்டரை வந்து மாலிஷ் பண்ணணும். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சிங்கன்னாவே டைலூட் ஆயிரும். இது ஏர் கண்டிஷன்டு கிச்சன், அதனால் வந்துட்டு உள்ளே வர நான் அழுத்தி மாலிஷ் பண்ணுவேன். மாலிஷ் பண்ணிவிட்டு இப்படி வரத்துக்குள்ளே அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. இது ஒரு பிரச்சனை என் கிச்சனில். ஸோ இதே மாதிரி பட்டரை வந்துட்டு நல்லா பிளாக்காக இருந்த பட்டரு ஃபுல்லாக ஷைனிங்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஐசிங் சுகரை போட்டுக்கலாம். பட்டர் க்ரீமு ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக மாலிஷ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தாத்தா. நத்தார் தாத்தான்னு சொல்லுவாங்க, சாண்டா க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லுவாங்க, வேறு விதமாக பல விதமாக சொல்லுவாங்க. மெயினாக அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட்டு கொடுத்து அன்பை பரிமாறணுன்றது தான் அவரோட இன்டென்ஷனாக இருந்திருக்குது. அவர் வந்து அந்த சீசனில் வந்துட்டு ஒரு மான் மேலே ஒரு 8 மான் 6 மான் இந்த மாதிரி மான் மேலே மான் பூட்டின சாரட்டு வண்டி இருக்கு இல்லையா, நம்மளுடைய சாரட்டு மாதிரி, அந்த மாதிரி ஒரு சாரட்டில் குதிரைக்கு பதிலாக மானை பூட்டி அவர் எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணி வீடு வீடாக போய் அவங்க வந்து சர்ப்ரைஸாக அப்பியர் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்தி இயேசுவோடைய
புகழை வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறது ஐசிங்ன்றதை பார்த்துட்டிங்க. ஈஸியாக கற்றுக் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி டெக்ஸ்சர் கரெக்டாக வந்ததா, கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருந்துச்சா, டேஸ்ட் இருந்ததா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே சீசனில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.